வணக்கம். தெருநாய் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டே இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, நாய் ஆர்வலர்கள், நாய் ஹேட்டர்ஸ் அப்படின்னு மாறி வந்து ஒரு 1 1/2 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாவே இது வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு பெரிய தீர்வு எடுத்தா மாரி தெரியல அப்படிங்கிறத வந்து நான் சொல்லங்க. நான் சொல்ல. தன்னுடைய திரைப்பட அனுபவத்தை, தன்னுடைய திரைப்பட வாழ்க்கை, சம்பாத்தியம், பேரு, புகழ், நடிப்பு, திறமை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்து வேற ஒரு ஊர்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்க இன்னைக்கு சென்னையில வந்து இறங்கி சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி வந்து பேசியிருக்காங்க. இவங்கள ஒரு நடிகையா நம்ம வந்து பார்த்துருப்போம். இவங்கள ஒரு ரேஸ் எந்தூசியாஸ்ட்டா நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனா, இன்னைக்கு தான் தெரியுது இவங்க தெருநாய்களின் நாயகியா வந்து மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மனுஷனுக்காக வந்து டக்குன்னு ஒரு கூட்டம் கூட்டுறது அப்படின்னு பார்த்தா வந்து பண்ணிற முடியாது. ஒரு நல்ல நோக்கத்துக்காக அப்படின்னு பார்த்தா வந்து பண்ணிற முடியாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, 6வது மாசம் சில உணர்ச்சி பொங்கல் மனிதர்களுக்குள்ள வந்து ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக, அதற்கான கூட்டம்னு கூப்பிட்டா இங்க தான் வந்துருக்காங்க. அதுக்கு ஃபண்டு கொட்டோன்னு கொட்டுறாய்ங்க. அதே மாரி தாங்க இந்த நாய், பூனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டு கொட்டுறதுக்கு அதுக்கும் நெறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. எனக்கே நாய், பூனைலாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் நாய் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெருநாய் விஷயங்கள் நெறைய பேர் வந்து திட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு பெரிய அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு காரணமா இருந்தக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இருக்கு இல்லையா? அது விலங்குகளுக்காகன்னு சொல்லி வந்துச்சு. பட் அதோட நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னு தொறந்து பார்த்தா, டேய் சேர்றா எங்க விலங்குகள நானே பார்த்துக்குறோம். மூட்டும் போய் வேலைய பாரு அப்படின்னு சொல்ற மாரி, இன்னைக்கு சென்னையில அடிக்கடி இந்த விலங்குகளுக்காக கூடுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூடி அதற்கு வந்து ஒரு போராட்டம் ப்ரொட்டஸ்ட்ன்னு வந்து பண்ணுவாங்க. அதில் கூடக்கூடிய கூட்டங்கள்லாம் யாருன்னு பாருங்கள். பெரும்பான்மையாக வந்து பேஜ் 3 பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு எலீட் பீப்புளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முழுக்க மனுஷங்களை பற்றி யோசிக்காமல் நாயை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னொன்று இந்த 6வது மாதத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கு ஒன்று நடக்கும் இல்லையா எக்மோரில், அந்த வாக்குக்கு வரவங்களாம் வந்து இருப்பாங்க. இதை நான் வந்து பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு கூடுகை நடந்திருக்கு. அதில் வந்து தெருநாய்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் நிறைய குறைகளை வந்து மக்கள் கொட்டி தீர்த்தாங்க. அங்கே வந்து அந்த கூட்டத்தின் முகமாக தெருநாய்களின் காவலராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெருநாய்களுக்காக பேசியிருக்கிறது நிவேதா பெத்ராஜ். இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ் எந்தூசியாஸ்ட்டு. இவங்க வந்து துபாயில் பெரிய பெரிய ரேஸ் நடத்துகிறவங்க கூடலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து வச்சுருக்காங்க. நான் படத்தில் நடிக்கிறதெல்லாம் விட்டு இப்போ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சென்னையில் நடந்த இந்த என்ன ரேஸு பார்த்து அந்த ரேஸுக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கூட ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா இவங்களும் அதில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து இந்த கிசு பேசுறது, தெரியாத விஷயங்கள்லாம் பேசுறது அப்படிலாம் வந்து மேட்ரு இல்லை. பட் இன்றைக்கி இவங்க பேசியிருக்காங்கல்ல, அதை குறித்து நம்ம வந்து பேசியே ஆகணும். கடந்து போகவே வந்து முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஓட்டு போட்டதே வந்து பார்த்திங்கன்னா தெருநாய்களெல்லாம் வந்து அரசாங்கம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆளும் அரசுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாங்க. சரி, ஓகே. அதையும் தாண்டி நாய்கள் தெருநாய்களுக்குண்டான அரசாங்கமாகவும் அவங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இந்த அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாய்களை குறித்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டப்போ அப்போ பத்திரிகையாளருக்கு அவங்க பதிலை வந்து சொல்கிறாங்க. மேபி முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பை வந்து போடலாம். அவங்க வந்து பேசுகிறத பார்த்து நம்மளுக்கு இன்னும் உங்களுக்கே வந்து ஒரு தெளிவு ஏற்படும். அவங்களுடைய வாய்ஸ்லேயே நீங்கள் வந்து கேட்டுப்போங்க. எனிவே, அவங்க சொல்கிறதுக்கூடிய கேட்டால் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயம். ஒன்று, தெருநாய்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி அது வந்து இனப்பெருக்கம் வந்து அதிகமாகிருச்சு. இன்றைக்கி பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நாய்கள் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு குழந்தைய தெருநாய்கள்லாம் சேர்ந்து கடிக்குது அப்படின்னா அப்புறம் போய்ட்டு அவங்க அப்பா அம்மாவை கண்டிச்சிக்கலாம். பட் அந்த தெருவில் இத்தனை தெருநாய்கள் எப்படி இருக்கிறது, அதை நம்ம எப்படி அலோவ் பண்ணுறது? ஒரு குழந்தைய பார்த்தா டக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு அதுங்க பேக் ஆஃப் புல்ஸ் மாதிரி செயல்படுமே. அதனால் தெருநாய்களோட நம்பர்ஸை அரசாங்கம் கட்டுப்படுத்தணும். ஏன் இன்றைக்கி கட்டே படுத்தலை? இதில் வந்து 2 தரப்பான மனுஷங்க அடிச்சிட்டு இருக்காங்க. நாய் ஆர்வலர்கள், நாய் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சமயத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நாய்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர். ஆனால் அதில் வேறு மாதிரியான கருத்துக்கள்லாம் வச்சிருந்தவர் வந்து நள்ளிரவு 1 மணிக்கு வந்து கைதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. இதில் வந்து அப்பப்போ ஒரு முதியவரை வந்து ஒரு நாய் கடிக்குது. சமீபத்தில் கூட நானே ஒரு வீடியோ பேசியிருந்தேன். மயிலாப்பூரில் ஒரு முதியவரை ஒரு நாய் கடிக்க வருது தன்னோட டீ கடைக்கு வந்த கஸ்டமரை. அப்போ வந்து அவர் வந்து விரட்டி விட போகிறார். இவரும் கடிக்க வருது. ஒரு கல்லெத்து அடிச்சிட்டார். நாய் செத்து போச்சு. அவர் போய்ட்டு என்ன பண்ணிட்டார், கவரில் போட்டு அதை வந்து ஒரு குப்பைத்தொட்டியில் போட்டார். இதை வந்து அனிமல் வெல்ஃபேர் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட்டு போய் ஸ்டேஷன் பெல்லே வெளில வந்துட்டார். இதில் வந்து தப்பு ரைட்டு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். பட் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, புலி வந்து எங்கள் வீட்டில் இருந்த நாய் அடிச்சிருச்சு, இல்லை 2 பேருக்கு மேன் ஈட்டிங் டைகர் வந்துச்சு, யானை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலில் இருக்க எல்லா பயிரையும் வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு, கரடி வந்து வீட்டில் தேர்ந்தெடின்னு போகுது, மான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சோறு போடும் பிச்சை கேட்குதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காடுகள் பக்கத்தில் இருக்கவங்க நடக்கும். சமயத்தில் ஒரு காட்டெருமை ஒருத்தர் முட்டி மேலே தூக்கி போடுது. ஆனால் இன்றைக்கி மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லிட்டு சிட்டி சைடில் பெரும்பான்மையாக நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2 விஷயம். ஒன்று, நாய்க்கடிகள் தொல்லை. இன்னொன்று அனாமத்தா இன்னும் நம்ம சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தெரிஞ்சிட்ருக்க மாடுகள்.
இந்த மாடுகளோட ஓனர்ஸை நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொன்னாலும் அதுங்களுக்கு உண்டான ஒரு மேய்ச்சல் இடம் இல்லை அப்படிங்கிறனால தான் பார்த்திங்கன்னா சீமான் போன்றவர்கள்லாம் வந்து அதுங்களுக்கு மேய்ச்சல் நிலம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். பட் இன்றைக்கி ஒரு பெரும்பான்மையான பிரச்சனையாக இருக்கிறது சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது தெருநாய்கள் பிரச்சனை. இந்த தெருநாய்கள்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதிகமாக இனப்பெருக்கம் செஞ்சது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து நாய்களை வந்து கூட்டிகிட்டு வந்து தங்களோட செல்ல நாயாக வளர்க்குறதுனாலையும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. மனுஷனுக்கு நாய் வந்து உதவி இருக்குது, நாய் தேவைப்பட்டிருக்கு, அவன் வச்சு பெட்டாக வந்து வளர்த்துருக்கான். அது வீட்டுக்குள்ளே வச்சோ இல்லை பெட்டு மேலே படுக்க போட்டோ இல்லை கேட்லேயே கட்டி போட்டோ இல்லை அவன் பாட்டு போவாங்க சாப்பிட்றதுக்கு வருவான் அப்படின்னு கூப்பிட்டா வருவான்ற மாதிரி நிறைய பேர் வந்து நாயெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செல்வந்தர்கிட்ட இருந்து அந்த பழக்கம் வந்து அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள் இன்றைக்கி வந்து வீட்டில் நமக்கு சோறு இருக்கோ இல்லையோ அந்த புதுசு நாய்க்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணுவோம், க்ரூமிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாய்கள் அந்த நாய்கள்லாம் உள்ளே வந்தோடனே நம்ம ஊர் நாய்கள்லாம் வெளில போயிட்டு அவங்க பாட்டு இனப்பெருக்கம் பண்ணி சும்மா 10-15ன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்ட்ரீட்டில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ சின்ன குழந்தை மட்டும் இல்லாமல் வயசானவங்க மட்டும் இல்லாமல் நல்லா திடகாத்திரமாக வந்து தெரியுமா போகிறான்னா அவனை கூட நாய்கள்லாம் வந்து கடிக்க தான் போகுது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. அரசாங்கம் இதை வந்து ஒரு தீர்வு காணணும். அந்த வகையில் இது அரசாங்கத்தோட பொறுப்பாக வந்து பார்க்குறேன். ஆனால் நிவேதா பெத்ராஜ் என்ன சொன்னாங்க, நாய்கள் வந்து தெருநாய்கள்லாம் அரசாங்கம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தெருநாய்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துட்டு இருந்தால் மனுஷங்கள்லாம் யார் பார்க்குறது? ஏற்கனவே மனுஷங்கள்லாம் வந்து நம்ம அரசாங்கம் வந்து கண் கூட பார்க்குறதில்ல, சரியான திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதில்ல, மனுஷங்களோட குறையை வந்து கேட்குறதில்லன்ற மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு எலிட் மென்டாலிட்டியோட இவங்க வந்து தெருநாய்கள்லாம் இவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அது ரொம்ப வந்து டூ மச் ஆஃப் லேட்டாக இருக்குது. இப்போ நம்ம எலிட்னு சொல்லிட்டதுனால இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ தெருநாய்களுக்காக யோசிக்கிறாங்க ஒரு செக்டர் இருக்காங்கன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பங்களாவில் வளர்க்கக்கூடிய சில நாய்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு ஃபேன்சியாக ஒரு பேர் வச்சு அவனுக்கு ஒரு பேஜ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பதவியில் இருந்தாலும் அவங்க குடும்பத்தோட இல்லை அவங்களோட செல்ஃபி அதிகமாக போடுறாங்களோ இல்லையோ வந்து பார்த்திங்கன்னா தன்னோட நாயோட ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு பக்கத்தில் வச்சு அது ஃபாரின் நாய் அது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஃபோட்டோலாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாய் ஆர்வலர்களுக்கெல்லாம் தெருநாய்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லைங்க. ஸோ இதில் வந்து 2 விதமான குரூப்பாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ நிவேதா பெத்ராஜ் வந்து தெருநாய்களுக்காக கவலைப்படுறாங்க. பட் தன் வீட்டில் வளர்கிற அந்த ஃபாரின் நாய்க்கு மட்டும்தான் வந்து சில பேர் கவலைப்படுற மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கும் ஒரு பெரும்புள்ளிக்கும் வந்து ஒரு நட்பு இருந்துச்சு. அந்த நட்பு வந்து பார்த்தீங்கன்னா சில காரணங்களுக்காக பிரிஞ்சிட்டதுனால அந்த பெரும்புள்ளியை இன்றைக்கி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறனால இவங்க தமிழக அரசியலில் களம் இறக்கி விடப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு பாஜக பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஒரு இம்ப்ளான்ட் வந்து உள்ளே இறக்குவாங்க. அப்படியா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் there are two sides of a coin அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட நபரையும் நிவேதா பெத்ராஜும் வந்து ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பல மணி டீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து அந்த நம்பிக்கையை உடைக்கணும் அப்படின்றதுக்காக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேணுன்ட்டே இவங்களை இறக்கி விட்டு அரசாங்கத்துக்கு எதிராகவும் அப்புறம் நாய் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேச வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து நம்மளை கண் துடைக்கிறதுக்காக ஒரு கிம்மிக்கு யாரும் நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியும் இருக்கலாம். ஆனால் இவங்க நிஜமான நாய் ஆர்வலராக இருந்தாலும் தெருநாய்களை வந்து கட்டுப்படுத்தணும் இனப்பெருக்கத்தை அதுங்களாவது தீக்கிரமாக பார்த்திங்கன்னா வந்து கூட்டு போயிட்டு வந்து இனப்பெருக்கத்துக்கு உண்டான கருத்தடையை வந்து பண்ணணும், இந்த பிரச்சனைக்கு கண்டால் தீர்வு காணணும் அப்படின்னு பேசியிருந்தால் நம்ம கரெக்டே தவிர்த்து நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டதே தெருநாய்களை நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னால்தான் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அரசாங்கத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. பட் இந்த பிரச்சனையில் தெருநாய்களை பார்த்துக்காம அதோட இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி சீக்கிரமாக இந்த பிரச்சனை நீங்கள் சொல்கிற மாதிரி ரேபீஸ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனைங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. தெருநாய்கள் அதிகமாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேபீஸ் உள்ள ஒரு நாய் கடிச்சிட்டாங்கன்னா அவங்க லைஃபே போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ இதோட நம்பர்ஸை நம்ம கட்டுப்படுத்தணும். அதற்காக அரசாங்கத்தோட ஒரு உதவி நம்ம கேட்கறது மட்டும் இல்லாமல் அது ஏன் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற அவங்கள பார்த்து நம்ம உரிமையாக கேள்வி கேட்கலாம். மற்றபடி வந்து தெருநாய்களை முழுக்க அரசாங்கமே வந்து தத்தெடுத்து வளர்க்க முடியாது. நிவேதா பெத்ராஜ் அவர்களே, நானும் ஒரு நாய் ஆர்வலர் தான். ஸோ நான் வந்து எலைட் நாய் வளர்க்கும் கூடயும் பழகிட்டுருக்கேன், நிறைய தெருநாய்கள் கூடயும் வந்து பழகிட்டுருக்கேன். அப்படிங்கிறதுனால நாய்கள் கூட வந்து நல்ல ஒரு நட்புணர்வு பேணுறவன் அப்படிங்கிறதுனால என்னுடைய கருத்தை வந்து சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக வச்சுக்காதீங்க மேம்.